இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க, குழந்தைங்களுக்கு ஏன் பேப்டிசம் கொடுக்குறீங்க, அது கொடுக்கலாமா, பைபிள் எங்க இருக்குது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. வாங்க திருத்துதர் பணி 16, 14, 15 வாசிங்க. லிடியாவின் நிமித்தம் குடும்பத்தை சார்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, குழந்தைகள், அவங்க வீட்டை வேலை செய்யறவங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் வீட்டார். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜபா ஐசக் மினிஸ்ட்ரீஸ். இந்த வீடியோலையும் நம்ம ஃபாதர் அருள்மணி அவர்களுடைய போதனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஒரு வீடியோவில் ரீசெண்டாக ஞான ஸ்நானத்தை குறித்து பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் பல விஷயங்களை பேசியிருக்கிறதான் ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேத வசனங்களையும் அவர் மேற்கோள் காட்டி குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஸோ பல கிளைம்ஸையும் அவர் அதில் வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பிலீவர்ஸ் பேப்டிசம், விசுவாசிகளுடைய ஞான ஸ்நானத்தை குறித்து பேசுகிறதா அல்லது குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்து பேசுகிறதா, எதற்கு வேதம் ஆதாரமாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கை பெற்று திருமுழுக்கு பெறுங்கள் தான் போட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எங்கேயும் நம்பிக்கை அறிக்கையிட்ட பிறகுதான் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கை அறிக்கையிடவில்லை என்றால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க கூடாதுன்னு பைபிள்ல எங்கேயுமே. அப்ப பைபிள் இல்லாதது நம்ம போதிக்கிறோம். கரெக்ட் தானே? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தொடர்ந்து போதிங்க. இவர் அந்த வீடியோவில் பல வசனங்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. அதுக்கான விளக்கங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். முதலாவது, அந்த வீடியோவுடைய டைட்டிலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, எந்த ஞான ஸ்நானம் செல்லும், கள்ள போதனைகளுக்கு தரமான பதிலடி, அதுதான் அவங்களுடைய டைட்டில். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு மாறுபாடு இருக்குது. என்னென்னா, ஞான ஸ்நானத்தை குறித்து பேசும்போது அல்லது ஞான ஸ்நானத்தை குறித்துதான வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கும். அப்படி வித்தியாசமான கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலே அது கள்ளப்போதனை அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடாது. நான் ஒரு விசுவாசத்தில் இருக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. நான் என்ன விசுவாசத்தில் இருக்கிறேனோ அதே விசுவாசத்தில் நீங்கள் இல்லை அப்படின்னா, நான் உங்களை பார்த்து நீங்கள் கள்ள ஊழியர், நீங்கள் கள்ள தீர்க்கதரிசி, நீங்கள் கள்ள போதனை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன், அது தப்பு. ஸோ நான் பிலீவ் பண்ணுறது தான் சரி அப்படின்னு நான் இந்த விஷயத்தில் நான் சொல்ல வரேன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் சில ஒத்துப்போகாத மாறுபாடான கருத்துகள் இருக்குதான் செய்யுது. ஆனால் அதிலும் எது தவறான போதனை, எது கள்ள போதனை அப்படின்றத வேறு பிரித்து பார்க்க வேண்டும். இங்கிலீஷில் நமக்கு சிம்பிளாக ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவது வழக்கம். எரர் அப்படின்றது, இன்னொன்று ஹெரசி அப்படின்றதும். இந்த 2க்கும் வித்தியாசங்கள் இருக்குது. எரர் அப்படின்றது அது சில வியாக்கியான பிழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெரசி அப்படின்னா அதுதான் கள்ளப்போதனை. அது ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை பாதிக்கும். அந்த மாதிரி போதனைகள் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அதுதான் கள்ளப்போதனை. அப்போது இங்கே ஞான ஸ்நானத்தை குறித்து பேசும் பொழுது குழந்தை ஞான ஸ்நானம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லது விசுவாசிகளின் ஞான ஸ்நானத்தை குறித்து பேசப்படுகிறதா, இந்த விஷயத்தில் நிறையா பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது செகண்டரி இஷ்யூஸ் தான், இது ப்ரைமரி இஷ்யூ கிடையாது. அதனால் இது கள்ள போதனை அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வராது. நீங்கள் எந்த கருத்தை நீங்கள் விசுவாசித்தாலும் சரி, செகண்டரியான இஷ்யூவை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோலையும் நம்ம செகண்டரி இஷ்யூ தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இது இட்ஸ் நாட் எ ப்ரைமரி இஷ்யூ. 2வது விஷயம், ஃபாதர் அருள்மணி அவர்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஞான ஸ்நானம் ஒருத்தர் பெறலை அப்படின்னா அவங்க பரலோகம் போக முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. பெரும்பாலான சபைகளில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பெந்தெகோஸ்தே சபைகளில் இது தாராளமாகவே நம்பப்படுது. ஸோ நீங்கள் ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா தான் ஞான பரலோகம். அதாவது இதை நம்ம இங்கிலீஷில் பேப்டிசமல் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் இருக்குது. அதனால் இவங்க அதை போதிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே பைபிளும் அதுதான் சொல்லுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பைபிள் படி நம்ம பார்க்கும்போது பேப்டிசமல் ரீஜெனரேஷனை பற்றி சொல்லவே கிடையாது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போவீங்க அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படவில்லை.
ஸோ இவர் இந்த வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு பாதி செக்ஷன் வரைக்கும் அவர் இந்த விஷயத்தை தான் பேசியிருப்பார். ஸோ இட்ஸ் கரெக்ட், அவர் சொன்னது சரிதான். ஞான ஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகம் போகணும் அப்படின்னு கிடையாது. அந்த போதனை ஒரு வேளை யார் போதிச்சாலும் சரி அது தப்பு. ஸோ 2 விஷயங்களை நான் அவர் பல வசனங்களை முன்வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். ஃபாதர் அருள்மணி அவர்கள் ஞானஸ்நானத்தை குறித்து முதல்ல இதை பேசினதுக்கப்புறமா பல வசனங்களை அவர் முன்வைக்கிறாரு. இப்போ தான் அவர் இன்ஃபேண்ட் பேப்டிசத்துக்குள்ளே வரார். ஸோ பைபிள் இன்ஃபேண்ட் பேப்டிசம் பற்றி நிறைய பேசுது. குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் ஏன் கொடுக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு கட்டாயமும் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயாவது இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்டு ஸோ இன்ஃபேண்ட் பேப்டிசத்தை குறித்து வரார் உள்ள. அதுக்கு பல வசனங்களை அவர் முன்வைக்கிறாரு. அந்த வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனத்தை குறித்து அவர் பேசுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் லீதியாளை பற்றி, அவர்களுடைய வீட்டார், ஸோ ஹவுஸ் ஹோல்டு. அவர் சொல்லுகிறதான ஒரு வாதம் என்னன்னா, அவர் வீட்டார் அப்படின்னா அதாவது லீதியாளுடைய வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அங்கே குழந்தைகளும் இருப்பாங்க. ஒரு வீட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது பாசிபிலிட்டிஸ் குழந்தைகளும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அந்த 2 பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் இவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, ஸோ பாசிபிலிட்டி இருக்குல்ல, குழந்தைகள் இருக்கும்ல, ஒரு வீடு அப்படின்னா அது குழந்தைகளும் இருக்கும். அப்போது லீதியாளுடைய வீட்டார் திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளும் சேர்ந்து அங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ இது தெளிவில்லாத ஒரு வேத பகுதியை பயன்படுத்தி ஒரு முடிவுக்கு வருது. இது ஒரு அனுமானம் தான். உண்மையாகவே அந்த 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 இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமே. வேதத்தில் நீதியாளுக்கு திருமணம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது, அதை பற்றி வேதம் சொல்லலை. ஆனால் லீதியாள் என்பவள் ஒரு பிஸ்னஸ் விமன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்போ ஒரு பிஸ்னஸ் விமன் அப்படின்னா அவங்க வீட்டில் யார் இருப்பா? மோஸ்ட்டாக வேலையாட்கள் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா ரொம்ப பிஸ்னஸ் விமன் அப்படின்றதுனால வியாபார ரீதியாக பல ஜனங்க அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டி இருக்குது. இப்படியும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். லீதியாலும் அவளுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறமா பவுலும் சீலாவும் 40வது வருஷத்தில் நம்ம வரும்போது அங்கே ஒரு விஷயம் நமக்கு தெளிவு வருது. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். மறுபடியும் இவங்க லீதியாள் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ லீதியாள் இடத்திற்கு அப்படின்றது லீதியாள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அங்கே சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதை முழுசாக நம்ம பார்க்கும்போது லீதியாளுடைய வீட்டில் சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி போகிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. லீதியாள் வீட்டில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா சகோதரர்கள், அதாவது தேவனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்தவர்கள். அப்போ வீட்டார் அப்படின்னா குழந்தை குட்டிகளும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணுறது தப்பாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கேயும் இவர் வெறும் அனுமானத்தில் தான் அந்த இன்ஃபேண்ட் பேப்டிசத்தை முன் வைக்கிறாரு. இந்த டெக்ஸ்ட் அதை பற்றி எந்த ஒரு விவரமாக சொல்லப்படவில்லை. 2வது டெக்ஸ்ட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 48வது வசனம். இங்கே யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா கொர்னேலியு. கொர்னேலியு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் குடும்ப தலைவனாக இருக்கிறாரு. ஆனால் அவர் மூலமாக அவர் விசுவாசித்தார். அவருடைய விசுவாசத்தின் மூலமாக அவருடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் சேர்ந்து திருமுழுக்கு எடுத்துக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இவருடைய வாதமாக இருக்குது. இப்படி தான் அவங்க பொதுவாக வராங்க. அதாவது சிறு பிள்ளைங்க விசுவாசிக்க முடியாது, ஆனால் பெரியவர்களால் விசுவாசிக்க முடியும் இல்லையா? அப்போ இவர்கள் மூலமாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. இவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு அது கொடுக்கப்படுது ஞானஸ்நானம், இவருடைய விசுவாசத்தின் மூலமாக.
ஸோ இதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்குது. பட் பைபிளை நம்ம பார்ப்போம், வசனத்தின் பின்னணியை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்டவங்க யாவர் மேலும், அங்கேயும் வசனத்தை கேட்டிருக்கிறவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க அந்நிய பாஷையும் பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கைக்குழந்தைகள் அந்நிய பாஷை பேசி வேதத்தில் எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வசனத்தை கேட்டவர்கள் எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்றது இந்த கொர்னேலியோ சம்பவம் நமக்கு சொல்லுது. ஸோ இதை வைத்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் பாசிபிள். இதிலும் எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் இங்கே இல்லை. இன்ஃபேன்ட் பேப்டிஸை பற்றி இந்த டெக்ஸ்ட்டு பேசப்படவில்லை. 3வது டெக்ஸ்ட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். இங்கே சிறை காவலனை குறித்து பேசப்படுது. 31வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் விசுவாசித்தா எப்படி அவருடைய வீட்டார் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்றது தான் இவங்களுடைய வாதம். பட் வசனம் அப்படி சொல்லலை, அந்த ஒரு மீனிங்கில் சொல்லலை. அடுத்த வசனத்திலேயே நீங்கள் பார்க்கும்போது அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தாங்க. ஓகே, ஸோ இங்கே கர்த்தருடைய வசனத்தை போதிக்காமலே அவங்க யாரும் விசுவாசித்தாங்க அப்படின்னு பைபிளில் சொல்லலை. போதிக்கப்படுது, அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஞான ஸ்நானம் வருது. இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் முழுசாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கேயும் நம்ம இன்ஃபேண்ட் பேப்டிசத்தை நம்ம பார்க்க முடியாது. இந்த வசனங்கள் எல்லாம் ஃபாதர் அருள்மணி அவர்கள் சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு அவர் போகிறார். அதாவது குழந்தைகள் கருவில் இருக்கும் பொழுதே அபிஷேகத்தை பெற முடியும். ஸோ குழந்தைகளால் முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது திருமுழுக்கு மட்டும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்விக்கு வராரு. ஓகே, இதுக்கு அவர் ஆதாரமாக யாரை எடுத்துக்கிறாரு அப்படின்னா யோவான் ஸ்நானகனை எடுத்துக்கிறாரு. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே யோவான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இது உண்மையா? எஸ், உண்மைதான். இப்படி தான் நம்ம பைபிளும் சொல்லுது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இந்த நபர் யோவான் ஸ்நானகன் இருக்கிறார் இல்லைங்களா, இவருடைய பிறப்பும் அது மட்டும் இல்லை, இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஊழியம் ஸ்பெஷலாக மேசியாவுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காகவே இருக்குது. அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவர் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அவர் தாயின் வயிற்றிலேயே பரிசுத்த ஆவியானவர் நிறைந்தவராக இருந்திருந்தார் அப்படின்றது எக்ஸப்ஷனல், இது நார்மேட்டிவ் கிடையாது. அப்போ இவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு தியாலஜியை உருவாக்குறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப தப்பு. இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்றதே தப்பு தான். ஸோ இவர் இந்த இடத்துல அதை தான் தப்பு பண்ணுறாரு. ஸோ இதுக்கும் திருமுழுக்குக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது.